ஒரே மாதத்தில் ரொம்ப சிறப்பான அமாவாசைகள் வருது. அதாவது இந்த வைகாசி மாதம் 2026ல் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். அதாவது திருமணம், விசேஷம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே செய்ய ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தை சொல்லலாம். இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சில மாதங்களில் ஒரே மாதத்தில் 2 அமாவாசை அல்லது 2 பௌர்ணமிகள் வரும். அந்த வகையில் தான் இந்த வைகாசி மாதம் 2 அமாவாசை வருகிறது. மேலுமே இந்த அமாவாசையோட சிறப்பு என்ன, இந்த அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, மேலுமே இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். மேலுமே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வைகாசி அமாவாசையில் இந்த தவறு செஞ்சீங்க அப்படின்னா பல தலைமுறை பாவங்கள் வரும். அது நம்ம செய்யாமல் இருந்தால் நமக்கு பல புண்ணியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் சேரும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது திதிகள், கிரகங்களோட சஞ்சாரம், விசேஷ நாட்கள் இது எல்லாமே பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமே வேறுபடும். ஒவ்வொரு மாதமே அமாவாசை, பௌர்ணமி ஒரு முறை வரும். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் ஒரே மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் 2 அமாவாசை அல்லது 2 முறை பௌர்ணமி திதி வருவது ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வைகாசி மாதம் 2026 முதல் நாளே அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தியானது வந்தது. அதே போல தான் மாதத்தோட இறுதி நாளும் அமாவாசையாக வருகிறது. மேலுமே இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. இந்த ஜூன் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசையோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி அமாவாசை பார்த்திங்களா, அந்த மே 16ஆம் தேதி சனிக்கிழமையானது முதல் அமாவாசை வந்தது. வைகாசி அமாவாசை திதி 15 மே அன்று காலை 3:58 மணிக்கு தொடங்கி வைகாசி அமாவாசை திதி மே 16 அன்று அதிகாலை 2:09 மணி வரைக்கும் முடிவடைந்தது. மேலுமே இது வைகாசி 1 அன்று அமாவாசை சனி ஜெயந்தியோடு வந்தது. வைகாசி மாதம் அமாவாசை 2வது அமாவாசை வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அதாவது வைகாசி அமாவாசை ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் வைகாசி அமாவாசையானது இந்த ஜூன் 14 அன்று காலை 11:51 மணிக்கு தொடங்கி வைகாசி அமாவாசை திதி முடிவு ஜூன் 15ஆம் தேதி அன்று காலை 9:27 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த தமிழ் தேதிகளின் அடிப்படையில் வைகாசி 31 அன்று 2வது அமாவாசையானது வருகிறது. இந்த நாளில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கோடான கோடி நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வந்தாலே என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை அல்லது பௌர்ணமி ஒரே மாதத்தில் 2 முறை வருவது அதாவது மழை மாதம் அல்லது மழை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த மாதத்தில் சுபகாரியம் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இது போல தான் வரும்போது அந்த மாதம் வழிபாடுகளுக்கு, பித்ரு காரியங்களுக்கு ஏற்ற மாதம். எனவே இந்த வைகாசி மாதம் பித்ரு காரியங்களை செய்யலாம், வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் பூர்த்தி செய்யலாம். மேலுமே புரட்டாசி, ஆடி, தை மாதங்கள் பித்ரு காரியங்களுக்கு எவ்வளோ விசேஷமானதோ அதே அளவுக்கு இந்த 2 அமாவாசை இங்கே இந்த மாதத்தில் வந்திருக்கு இல்லையா, அது ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம செய்யலாம். மேலுமே இது பார்த்திங்களா ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையாக இருக்குது. இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைக்கணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லது. குலதெய்வ வழிபாடு, குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் குலதெய்வத்தை மறந்தீங்க அப்படின்னா தீராத கஷ்டங்கள் வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்போவுமே குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் ஒரு வழிபாடாக இருக்குது. வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் சரி, பித்ரு தோஷத்தங்களை போக்குவதற்கும் சரி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த அமாவாசை நாளானது வருகிறது. மேலுமே ஜூன் 14
வைகாசி 31ஆம் தேதி. இது ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும். முதல்ல ஆற்றங்கரை, குளக்கரை அல்லது கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடிட்டு முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது. வீட்டிலேயே கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அல்லது வெளியில் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் முன்னோர்களை நினச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் அல்லது மற்றும் எள் வைத்து நீங்கள் வழிபடலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், காகத்திற்கு சாதம் வைப்பது தாங்க. சமைத்த உணவை, அதாவது தயிரோடு கூடிய சாதம் சிறந்தது, காகத்திற்கு வைப்பது ரொம்பவே நல்லது. காகத்திற்கு நீங்கள் காலையில் எழுந்து சமைச்சு நல்லா சுத்தமான நல்ல எச்சில் படாத உணவை நீங்கள் காகத்திற்கு நீங்கள் தயிரை போட்டு பிணைஞ்சி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக தலவாழை இலை போட்டு தான் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கணும். அடுத்ததாக முன்னோரோட படங்களுக்கு மாலை போட்டு நம்ம கும்பிடணும். அதாவது மறைந்த நம்மளுடைய முன்னோர்களோட படங்களை சுத்தம் செஞ்சுட்டு பூக்களால் அலங்கரிச்சுட்டு தீபாராதனை காட்டி நீங்கள் வழிபடலாம். அதே நேரத்தில் பிடித்த உணவை கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைச்சு அவங்களுக்கு படைச்சி வழிபடலாம். பசுவுக்கு உணவு கொடுக்கறது அன்றைய நாளில் ரொம்பவே நல்லது. அமாவாசை இன்னைக்கு பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது அரிசி வெல்லம் கலந்த உணவை கொடுக்கறது ரொம்ப புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க, அன்றைய நாளில் நீங்கள் தானம் தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது. அன்னதானம் முடிஞ்சவங்க சிறந்த தானம் அன்னதானம் தான். ஆதரவற்றவங்க அல்லது ஏழை எளியவங்களுக்கு உணவை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். முன்னோர்களோட ஆசி இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக வஸ்திர தானம், ஆடை தானம், குறிப்பாக வேட்டி துண்டு போன்றவை எல்லாமே ஏழைகளுக்கு நீங்கள் தானமாக செய்வது பித்ரு தோஷத்தை குறிக்குமா. அடுத்தது உப்பு தானம், அதாவது உப்பு தானம் செய்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை முழுமையாக போக்கி செல்வ வளத்தை பெருக்க உதவும் ஒரு அற்புதமான தானமாக இருக்குது உப்பு தானம். அடுத்ததாக தயிர் தானம். தயிர் சாதத்தை அன்றைய நாளில் நீங்கள் தானமாக கொடுக்கணும். ஏழைகளுக்கு நீங்கள் தயிர் சாதம் இப்போ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக அமாவாசை நாளில் போவீங்க இல்லையா, அன்றைய நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த அளவாவது நீங்கள் சாப்பாடு ஒரு கொஞ்சமாக செஞ்சு கொண்டு போய் நீங்கள் தயிர் சாதத்தை ஏழை எளியவங்களுக்கு கோவிலுக்கு வருவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். தயிர் சாதம் கொடுக்கலாம், எலுமிச்சம்பழம் சாதம், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லது. அடுத்ததாக முக்கியமானது பூஜை. அன்றைய நாளில் விரதம் இருந்து நம்ம பூஜை செய்யணும். எப்படி குலதெய்வ வழிபாடு, அமாவாசை இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுவது குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும். அடுத்தது அம்மன் வழிபாடு, காளி, வராகி அம்மன் போன்ற தெய்வங்கள்லாம் வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் ஏற்படலையா அதெல்லாமே நீக்கி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்தது அமாவாசை அப்படின்னாலே மௌன விரதம். அமாவாசை இன்னைக்கு முடிந்த வரைக்கும் மௌனமாக இருப்பது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அதே நேரத்தில் தியான சக்தியை அதிகரிக்கும். அடுத்ததாக விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் விஷ்ணு சகஸ்கர நாமம் அல்லது முன்னோர்களை நினச்சி காயத்ரி மந்திரம் ஜெயிப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்களா சித்தர்களோட வழிபாடு தாங்க. கண்டிப்பாக அமாவாசை அப்படின்னாவே சித்தர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கனகன்பட்டி சித்தர். ஏதாவது ஒரு சித்தரை நினச்சிட்டு நீங்கள் சித்தர் வழிபாடு செய்யலாம். வைகாசி மாதம் சித்தர்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப உகந்த ஒரு மாதமாக இருக்கிறதுனால தான் சித்தர்களோட படங்களை வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் செய்ய வேண்டிய பொதுவான விஷயங்கள் அன்றைய நாள் அப்படின்னா அதிகாலையில் எழுந்துட்டு நீராடணும். அடுத்தது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே புனித நீர்நிலைகளில் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வெந்நீரில் நீராடலாம். வாசலில் கோலம் கண்டிப்பாக அன்றைக்கி போடக்கூடாது. அமாவாசை அப்படின்னாவே கண்டிப்பாக எந்த அமாவாசையாக இருந்தாலும் கோலம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா முன்னோர்கள் நம்ம அன்றைய நாளில் பூமிக்கு வரதுனால வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே நேரத்தில் அன்றைய நாள் கடினமான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் கடினமான உடல் உழைப்பை குறைச்சி ஆன்மீக காரியங்களில் கவனம் செலுத்த வேணும். அதே நேரத்தில் மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோபம், பதற்றம், சண்டைகளை தவிர்க்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. சாந்தமாக இருக்கணும். அடுத்ததாக பொறுமை காக்கணும். இப்போ அமாவாசை அன்னைக்கு ரொம்ப பொறுமையுடனும் அன்பாகவும் நடந்து கொள்வது முன்னோர்களோட ஆசையை நமக்கு கண்டிப்பாக பெற்று கொடுக்கும். வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால அன்றைய நாளில் கண்டிப்பாக இந்த செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, காகத்திற்கு சாதம் வைங்க. அடுத்ததாக பார்த்திங்களா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்வது ரொம்பவே நல்லது. முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான்
நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைச்சா மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இதை முழுமையாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் பார்த்திங்களா, காகமாக சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது தான் காகம். நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது சனி பகவானும் மகிழ்வார். அதே நேரத்தில் நமக்கு பார்த்திங்களா முன்னோர்களோட ஆசையும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். சுபகாரியங்கள் நமக்கு தொடர்ந்து தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இதெல்லாம் செய்யுங்க. ரொம்பவே நல்லது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மாதமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்களா இந்த மாதம் பார்த்திங்களா 2 அமாவாசை வருவது ஒரு கூடுதலான சிறப்பை பெறுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.